மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 63. எந்த சூழ்நிலையிலும் தளராத உள்ளம் கொண்டவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எந்த விஷயமும் இல்லை. சுந்தர் பிச்சை வரிகள். கிருஷ்ணவேணியின் அரைவாசலில் வந்து நின்ற ரகு, மே ஐ கம்மின் என்றான் குறும்பாக. வா வா என்றார் அவர். அவருக்கு ஒரு பக்கம் மீரா அமர்ந்திருக்க சிறு புன்னகையோடு அவருக்கு மறுபக்கம் சென்று அமர்ந்தான். டேய், உன் பொண்டாட்டி அங்க இருக்கா? இருக்கட்டுமே என்று விட்டு அவர் கழுத்தோடு கையை போட்டு வளைத்து மறு கையால் அவர் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தான். பட்டென்று அவன் கையில் அடித்தார் அவர். உறக்க சிரித்தான் அவன். எப்போ பார்த்தாலும் என்கிட்டையும் என் பேத்திக்கிட்டையும் வம்பு பண்றதுதான் உனக்கு வேலையே, நொடித்து கொண்டார். என்ன பண்றது, உங்க 2 பேர் கண்ணுக்கு மட்டும்தானே நான் வில்லனா தெரிகிறேன். சிச்சி, என்ன பேச்சு இது என்று அவன் கன்னத்தில் செல்லமாக அடித்தார். சிரித்து கொண்டே மீராவை பார்க்க அவள் ஏதோ யோசனையில் இருப்பது புரிந்தது. என்ன ஆச்சு மீராமா? மாமா ஃபோன் பண்ணாரு. 11 மணிக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு. ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ், டாக்டர் பேரு, டோக்கன் நம்பர் எல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காரு. உனக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் பாரு. நம்ம ஆஃபீஸ்ல இருந்து அப்படியே போயிட்டு வந்துடலாம். அப்போதும் அவள் யோசனையோடு இருந்தாள். எந்த டாக்டரை பார்க்க போறீங்க? ஓ, பேர் சொன்னா இந்த பியூட்டிக்கு தெரிஞ்சிடுமோ? அவர் பேர் சொன்னா தெரியாது, ஆனா அவர் என்ன ஸ்பெஷலைசேஷன் சொன்னா புரியும். சட்டென்று ரகு தயங்கினான். ஆனாலும் அதனை அவரிடம் இருந்து மறைத்து கொண்டான். சும்மா ஜெனரல் டாக்டர் தான். அதெல்லாம் வேண்டாம், நல்லா கைனகாலஜிஸ்டா பார்த்து கூட்டிகிட்டு போ. என்னது, என்ன சொன்னீங்க? அவன் இதயம் பல மடங்காக துடிக்க தொடங்கியது. ஓ, இங்கிலீஷ் தெரியாதா? சரிதான், மகப்பேறு மருத்துவர். அழுத்தம் கொடுத்து நிறுத்தி நிதானமாக கூறினார். அவன் எழுந்து மீராவிடம் சென்றான். அப்படியே அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தான். மீரா, பாட்டி சொல்றது உண்மையா? அவன் முகத்தில் இருந்த பிரகாசத்தை காணும்போது அவள் பயம் அதிகமாகியது. தெரியல, செக் பண்ணணும் ரகு. எத்தனை நாள் தள்ளி போயிருக்கு? 11 நாள். எப்பவாச்சும் இது மாதிரி ஆகியிருக்கா? இடம் வளமாக தலையசைத்தாள். சட்டென்று அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். ரகு, கன்ஃபார்ம் பண்ணாம எதுக்கு இவ்வளோ சந்தோஷம்? மெல்ல அவன் தலை கோதி அமைதிப்படுத்தியபடி தயக்கமாக கூறினாள். அதெல்லாம் நமக்கு நல்லதுதான் நடக்கும், நம்பிக்கையாக கூறினான். நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா மீரா? முதல்ல எனக்காக வரப்போற ரத்த சொந்தம். அவள் முகத்தில் துளியும் சந்தோஷமில்லை, பயத்தின் சாயல் மட்டுமே தெரிந்தது. இருவரின் முகத்தையும் கண்டு அவர்களுக்கு தனிமை தர வேண்டி எழுந்து கொண்டார் கிருஷ்ணவேணி. நான் போய் சக்கரை எடுத்துக்கிட்டு வரேன், உன் வாயில போட. பாட்டி, யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிடா குட்டி என்று விட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அவர் சென்றதும் அவள் கையை பற்றி கொண்டு அவளை கெஞ்சும் பார்வையில் பார்த்தான். ஏன் மீராமா ஒரு மாதிரி இருக்க? உனக்கு இந்த பிரெக்னன்சி பிடிக்கலையா? உடைந்த குரலில் கேட்டான். அவசரமாக அவன் வாய் பொத்தினாள். மெல்ல அவன் கன்னங்களை தாங்கி, என் ரகுவையே மனசுல சுமக்கிறேன், அவர் உயிரை கருவுல சுமக்க கசக்குமா என்ன என்றாள். அப்புறம் ஏம்மா இப்படி இருக்க? பயமா இருக்கு ரகு என்று விட்டு கிருஷ்ணவேணி வருகிறாரா என்று வாசல் பக்கம் ஒரு முறை தன் பார்வையை அவசரமாக செலுத்திவிட்டு கேட்டாள். முந்தா நேத்து நான் ஏதோ குடிச்சிட்டேனே, அதனால பாப்பாவுக்கு எதுவும் ஆகியிருக்காதில்ல? தன் வயிற்றில் கை வைத்து கலங்கிய விழிகளோடு கேட்டாள். அதை கேட்டு திகைத்தான் ரகு. அவளுக்கு குடித்தது மட்டும்தான் தெரியும், ஆனால் அதன் பாதிப்பை பற்றி அவளுக்கு தெரியாதே. அதை நினைத்து ரகுவின் முகத்திலும் பயம் படர்ந்து போனது. உங்க உயிரை உங்க கையில பத்திரமா கொடுத்துடுவேன் இல்ல ரகு? நடுங்கிய குரலில் கேட்டாள். சடுதியில் தன் பயத்தை மறைத்து கொண்டு புன்னகைத்தான். அதெல்லாம் எதுவுமே ஆகாது, ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ், சரியா? அவள் நெற்றி முட்டி தைரியம் அளித்தான். மாலைதான் மருத்துவரின் அப்பாயின்மெண்ட் கிடைத்தது. மருத்துவமனை சென்று விட்டு 8 மணிக்குத்தான் வீட்டிற்கு வந்திருந்தார்கள் ரகுவும் மீராவும். அதனால்தான் அந்த இரவு எல்லோருக்கும் உற்சாகமாக சென்று கொண்டு இருக்கிறது. நிகழ்ந்ததை மருத்துவரிடம் தனியாக கூறினான் ரகு. அவனை எதுவும் பயப்பட வேண்டாம் என்று நம்பிக்கை அளித்தார். இன்னும் 10 நாட்கள் கழித்து தான் ஸ்கேன் எடுக்க வேண்டும், அப்போது இன்னும் தெளிவாக எந்த பிரச்சனையும் இல்லை என்பது உறுதியாகிவிடும் என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டார். இரவு ஜெயராஜ் சிறு பிள்ளை போல் சொல்லி குதித்து வீட்டிற்குள் ஓடி வந்தார். மீரா குட்டி, மாப்பிள, சந்தோஷமாக அழைத்தார். கையில் ஸ்வீட் பாக்ஸோடு வந்தவர் இருவரின் வாயிலும் ஸ்வீட்டை திணித்தார். மீராவின் அருகில் அமர்ந்து அவள் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தார்.
ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா குட்டி என்றார். ரகுவை பார்த்தார். அவன் பார்வையில் என்ன உணர்ந்தாரோ அவனிடம் தன் கையை நீட்ட வேகமாக அவரிடம் வந்து அவர் முன் மண்டியிட்டு அமர்ந்தான். அவன் கன்னம் பற்றி அவனையும் உச்சி முகர அவன் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். இங்க பாரு மணி, இனி தினமும் நான் என்ன சொல்றேனோ அதுதான் என் பேத்திக்கு கொடுக்கணும். அவ அதை கேட்டா இதை கேட்டான்னு எனக்கு தெரியாம எதையாச்சும் கொடுத்த உன்னை வேலையை விட்டே துரத்தி விட்டுடுவேன். புரிஞ்சுதா? சமையல் அறையில் ராசாமணியிடம் கலேபரம் செய்து கொண்டிருந்தார் கிருஷ்ணவேணி. ஜெயராஜ் அவரிடம் சென்று இனிப்பை நீட்டினார். சந்தோஷமா இருக்கீங்களா அத்தை? என்ன மாப்பிள்ளை இப்படி கேட்டுட்டீங்க? அப்படியே வானத்துல பறந்துகிட்டு இருக்கேன் என்றார் கண்களில் நீர் ததும்ப. உங்க மகளே வந்து பிறப்பா அத்தை, சந்தோஷமா இருங்க. என்ன குழந்தையா இருந்தா என்ன மாப்பிள்ள, நான் கொள்ளுப்பாட்டி ஆக போறேன். அந்த சந்தோஷம் எனக்கு போதும். மீராவின் அறையில் ஒரே சிரிப்பும் கும்மாளமுமாக இருக்க அறை வாயிலில் கையை கட்டி நின்று அவர்களை ரசித்து கொண்டிருந்தான் ரகு. சிறிது நேரம் கழித்தே அவன் அங்கே நிற்பதை கவனித்தார்கள். ஓ, அண்ணனோட டைம்ல நாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? குறும்பாக இழுத்து கேட்டாள் சாதனா. எல்லோரும் கலகலவென சிரித்தனர். தெரியுதில்ல, எல்லாரும் கிளம்புங்க. அவன் கூற்றில் இன்னும் சிரிப்பு சத்தம் அதிகமாக. அப்பா, எவ்வளோ வெளிப்படையா ரொமான்ஸ் பண்றாரு எங்க சார் என்றாள் சுந்தரி. ஏன், எங்க அண்ணனுக்கு தெரியாதா? மீரா வாரினாள். ம், அப்படியே தெரிஞ்சிட்டாலும் என்று நொடித்து கொண்டாள் சுந்தரி. மீண்டும் சிரிப்பொலி. என் ஃப்ரெண்டு மேல அபாண்டமா பழி போடாதம்மா. பாரு, நீ கிளம்பிட்டியான்னு எத்தனை தடவை கால் பண்ணியிருக்கான் பாரு. ரகுவை முறைத்து கொண்டே வந்தவள் அவன் செல்போனை வாங்கி திவாவை அழைத்து ஸ்பீக்கரில் போட்டாள். நான் வர லேட் ஆகும்னு சொல்லி பாருங்க, உண்மை என்னன்னு தெரியும். கோபமாக கூறியவளை புரியாமல் பார்த்தான் ரகு. டேய், என்னடா இப்போ அந்த அழகி வராளா இல்லையா? அழைப்பை ஏற்ற திவாகர் கோபமாக கேட்டான். இல்லடா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். என்னடா சொல்ற? அதிர்ந்தான் திவாகர். பாரு என்பதை போல் ஜாடை காட்ட, வெயிட் பண்ணுங்க என்பதை போல் கண்கள் மூடி திறந்து சைகை செய்தாள் சுந்தரி. ஏண்டா இப்படி பதறுற? பின்ன இந்த குட்டிச்சாத்தானை வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளோ நேரம் நான் சமாளிக்கிறது? என்னால முடியலடா. அதை கேட்டு திகைத்தான் ரகு. எல்லோரும் வாயை பொத்தி சிரிப்பாய் அடக்க, பார்த்துக்கோங்க என்பதை போல் ஜாடை காட்டினாள் சுந்தரி. இரு இரு என்பதை போல் இவன் பதில் ஜாடை காட்டிவிட்டு, என்னடா இப்படி சலிச்சுக்கிற? தூரிதான் அப்பா பொண்ணாச்சே என்றான். நீ வேற ஏண்டா, அவளை எப்போ ஸ்கூல்ல சேர்த்தோமோ அப்போ இருந்து எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மானு உயிரை எடுக்கிறாடா. எந்நேரமும் அவளையே பிடிச்சி திரியிறாடா. பெரியதாக சலித்து கொண்டான். அப்போ அம்மா பொண்ணு ரெண்டு பேரையும் சமாளிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. டேய், என்னடா பேசுற? என் அழகியால எனக்கு என்னைக்கடா பிரச்சனை இருந்திருக்கு? அது என் தங்கண்டா. மெல்லிய குரலில் ரசனையாக கூறினான். எல்லோரும் வாயை பிளந்து விட வாய்ப்பொத்தி சிரித்தான் ரகு. விரிந்த விழிகளோடு பார்த்து கொண்டிருந்த சுந்தரியின் முகம் நொடியில் செவ்வானமாக சிவந்து விட்டது. ஏன் அழகி என்று திவாகர் மறுபடியும் ஆரம்பிக்க அவசரமாக அவன் போனில் ஸ்பீக்கரை ஆஃப் செய்து அவன் காதில் வைத்தாள். அவனோ பிடிவாதமாக மீண்டும் ஸ்பீக்கரை ஆன் செய்து அவள் உயரத்திற்கெட்டாமல் தூக்கி பிடித்தான். அவள் பார்வையாலேயே கெஞ்ச அவன் மனம் இறங்கி விடுவானா என்ன? அப்போ உனக்கு உன் பொண்ணு மேல இருக்கிறது பொறாம, கரெக்டா? உன் அழகி பக்கத்துல உன்னை விட மாட்டேன்றா, அதுதானே? கிண்டலாக சுந்தரியை பார்த்து கொண்டே கேட்டான் ரகு. அவளோ தன் கை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டாள். டேய், நீ எதுக்கு அவளை அழகின்னு சொல்ற? நான் மட்டும்தான் சொல்லுவேன். உன் அழகின்னு தானேடா சொன்னேன். அதை கூட நீ சொல்லக்கூடாது. நீ ஏன் அதெல்லாம் சொல்ற? தப்பு தப்பு. சரிடா, தப்பு தான். அதுக்கு ஏன் கில்லி பட பிரகாஷ்ராஜ் மாதிரி அவதாரம் எடுக்கிற? அது சரி, நீ ஏன் கிண்டல் பண்ண மாட்ட? உனக்கும் சீக்கிரத்துல ஒன்று வரப்போகுதில்ல, அப்போ தெரியும் என் கஷ்டம். அதை கேட்டதும் தானாக அவன் கால்கள் மீராவிடம் சென்றது. அவள் அருகில் அமர்ந்து அவள் மேல் பார்வையை செலுத்தினான். நான் எதுக்கு கஷ்டப்படணும்? எனக்கு தான் மச்சினிச்சிங்க இருக்காங்களே, அவங்க கையில கொடுத்துட்டா அவங்க வளர்த்துட போறாங்க. எப்பவும் என் மீராவுக்கு பக்கத்துல நான் மட்டும்தான் இருப்பேன் என்றான். சொன்ன பிறகே சுற்றமுணர்ந்து பார்வையை சுழல விட்டான். சுந்தரியும் சாதனாவும் சிரித்து கொண்டிருக்க கீர்த்தியும் ஹர்ஷியும் அவனை முறைத்து கொண்டு இருந்தனர். அப்போதுதான் அவனுக்கு ஜோஷியின் ஞாபகம் வர அவசரமாக அவளை பார்த்தான். அவளோ கையை கட்டிக்கொண்டு அவனை ஏளனமான பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். ச்சே, இவளை மறந்துட்டோமே, தனக்குள் திட்டிக் கொண்டான். ஆளப்பாரு, இந்த மூஞ்சுதான் அக்காவை டைவர்ஸ் பண்ண போகுதா? உள்ளுக்குள் அவனை வறுத்தெடுத்து கொண்டிருந்தாள் ஜோஷி. அட நல்லவனே, என்னடா குரல் இப்படி குழையுது? மீரா பக்கத்துல இருக்காளா? ம்,
சீக்கிரம் என் அழகிய அனுப்பி வச்சுட்டு அப்புறம் நீ ரொமான்ஸ் பண்ணுடா. காலையில இருந்து அவளை பார்க்கல. சரிடா, வச்சு தொலை. சலிப்போட அழைப்பை துண்டித்தான் ரகு. என்னம்மா, என்னவோ சொன்ன? ஐயா சாமி, நான் எதுவுமே சொல்லல. பெரிய கும்பிடாக போட்டு அவன் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவசரமாக தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டாள் சுந்தரி. இரு, லேட் ஆகிடுச்சு, கார்ல போயிடு என்றவாறே தன் காரில் டிரைவரோடு அவளை அனுப்பி வைத்தான். ஓகே அண்ணா, பாய். பின்னால் சாதனாவின் குரல் கேட்டு திரும்பினான். சாது, ஒரு நிமிஷம், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க அண்ணா. மச்சான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, சித்து மறுபடியும் திருப்பூர் போயிட்டானாம் வேலைக்காக. அவள் முகம் ஒரு நொடி மாறியது. இயற்கையாக உதயமாகி இருந்த புன்னகை இப்பொழுது செயற்கைத்தனமாக அப்படியே உறைந்து நின்றிருந்தது. உனக்கு ஓகே தானே? ஆ, என்ன அண்ணா? இல்லம்மா, அவன் பொறுப்பா வேலையில இருந்து சம்பாதிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஓகே தானே? அவள் பதில் சொல்லாமல் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். உனக்கு அப்போ அவனை பிடிக்கலையா? அவளோ அந்த கேள்வியை காதிலேயே வாங்கவில்லை. ஏதோ யோசனையில் இருந்தவள், எப்படி வேலைக்கு போக மனசு வந்து ஏத்துக்கிட்டான் என்றாள். வேற என்ன பண்ண முடியும்? அவன் பிசினஸ்ல சக்சஸ் பண்ணுவான்னு யாரும் தான் நம்பலையே. ஆமா, யாரும் நம்பல இல்ல. பார்வையை அங்கேயும் இங்கேயும் மாற்றியபடி இருந்தாள். நான் நம்பவா? சட்டென்று திகைத்த அவன் முகம் பார்த்தாள். அண்ணா, சொல்லுடா, நான் நம்பவா? நீ சொன்னா நான் நம்புறேன். புரியல அண்ணா. நீ சொல்லு, நான் அவனை நம்பலாமான்னு. உன் பேச்ச நான் நம்புறேன். அவள் விழிகள் பெரியதாக விரிந்தன. அவன் சொல்வதின் அர்த்தம் உணர்ந்தவளுக்கு இதய துடிப்பு எகிரியது. தன் கைப்பையின் வாரை திருகிக் கொண்டே இருந்தாள். அவனோ அவள் பதிலுக்காக காத்து கொண்டிருந்தான். சாதனா என்ன கூறினாள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.